அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அறிவுத்திறன் போட்டி பெண்மணி புத்தகத்தில் வரக்கூடியது. மாலை மாச எடிஷன் கூட உள்ளது. 318வது எடிஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போன எடிஷனில் வின் பண்ணவங்க நேம்ஸ் ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்கேன். 317வது போட்டியில் பரிசு பெற்றவர்களுடைய ஆன்சர்ஸ், அவங்க பரிசு பெற்றவர்களுடைய விபரம் கொடுத்துருக்கேன். இதில் வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். வின் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது ஜூலை மாதத்துக்குள்ள எடிஷன். இந்த மாதத்துக்குள்ள எடிஷன். இந்த பதில் என்னைக்குள்ளே போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18/7/2026. இன்றைக்கி 14ஆம் தேதி. வாங்க சால்வ் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். அறிவுத்திறன் போட்டி 1. இடமிருந்து வளம். கான்பராவை தலைநகராக கொண்ட நாடு அது. கான்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேபிட்டலாக கொண்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியா. ஓகே, எழுத்து கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? ஒன்று மேலேருந்து கீழே என்ன ஆள் ஆன்சர். திருப்பாவை இயற்றியவர். மார்கழி மாதத்தில் படிப்பாங்கள்ல திருப்பாவை. யாரை பார்க்க? கிருஷ்ணரை பார்க்க. அது இயற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டாள். மார்கழி மாதம் முழுக்க விரதம் படிப்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஆண்டாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் அப்படின்னு சொல்லி படிப்பாங்கள்ல, அந்த லைன் தான். ஓகே. 3 இடமிருந்து வளம் என்ன? டால ஆன்சர். நடனம். ஆங்கிலத்தில் நடனம், நாட்டியம், நர்த்தனம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது டான்ஸ். ஓகேங்க. இப்போது கீழே இருந்து மேலே பார்க்கலாமா? 7 கீழே இருந்து மேலே. 30 தேவியரில் ஒருத்தர். 30 தேவியர்கள் அப்படின்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி. ஆனால் 5 எழுத்து சொல்லணும் அப்படின்னா சரஸ்வதி மட்டும் சொல்லலாம். மற்ற 2 பேர் 4 எழுத்துலேயே முடிஞ்சுவாங்க. சரஸ்வதி. ஓகே. 4 இடமிருந்து வளம். மகிழ்ச்சியோடு அனுபவி. இது தெரியலை அப்படின்னா 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். மேலேருந்து கீழே 5வது கேள்வி 5வது ராசி. கேட்டவங்கள பாருங்க. 5வது கேள்வி 5வது ராசி. ராசியில் 5வது ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அடுத்து என்னது? சிம்மம். பதில் என்ன? சிம்மம். 5வது ராசி சிம்மம். கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படின்னு சொல்லி போவோம். நம்ம இப்போதைக்கு அவ்வளோதான் போகலாம். சிம்மம். ஓகேங்க. அப்போ 4 இடமிருந்து வளம் என்னது? மகிழ்ச்சியோடு அனுபவித்தலை 2 எழுத்துல சொல்லறதுக்கு என்னன்னு சொல்லலாம்? ரசித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 2 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? லீல முடிஞ்சிருக்கு. கீழேருந்து மேலே எல்லை, தடுப்பு. எல்லையும் தடுப்பையும் என்னன்னு சொல்லலான்னா வேலி. ஓகேங்க. அப்போ 2 இடமிருந்து வளம் என்ன? வேலை ஆன்சர். ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளில் அமைந்துள்ள நகரம். ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோல்டன் டெம்பிள்னு சொல்லிட்டாங்க. அமைந்துள்ள நகரம் எங்கே? நம்ம வேலூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 8 கீழேருந்து மேலே என்ன? கர்த்தரை புகழுங்கள் என்பதற்கு கூறப்படும் சொல். கர்த்தரை புகழுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அல்லேலூயா. பதில் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா அப்படின்னா கர்த்தரை புகழுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 6 வலமிருந்து இடம் என்ன? அம்புகள் எய்யும் கருவி. அம்பை எதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில். ஆல்ரெடி இல்லை வந்துச்சு. நான் வி மட்டும் எழுதேன். வில். 6 வலமிருந்து இடம் என்ன? 8 வலமிருந்து இடம் என்ன? பயம். பயமாக இருக்குது. அச்சம். கலைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்கு அடுத்து இச்சு இங்கே போடுறேன். அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அச்சம். ஓகேங்க. மேலே உள்ள ஹிண்ட் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஓகே. 10 இடமிருந்து வலம் என்ன? மை.
பேனாவில் நிரப்பக்கூடிய மையை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? அதுக்கு வேறு சொல்லி என்னென்னா அரைச்சி நல்லா அரைச்சிக்கிறது அப்படின்னா பருப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கல, மசிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மசி, இதே மசிங்க வேர்டுக்கு மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உண்டு. ஓகேங்க. 13 கீழேருந்து மேலே என்ன? மிக சிறிய அளவிலான ஊரும் பறக்கும் உயிரினம் கலைந்துள்ளது. சிறிய அளவில் ஊர் வந்து போகுமா, பறக்கவும் செய்யுமா, அது கலைஞ்சுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வேறு ஹிண்ட்டு பார்ப்போம். 13 வலமிருந்து இடம் என்ன? காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம்னா நம்ம சிலப்பதிகாரம்ல அதை தான் சொல்கிறாங்க. அந்த இடம்னா என்ன இடம்? பூம்புகார் தான் சொல்கிறாங்க. காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடியது பூம்புகார், காவிரி ஆற்றின் கரையில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? கோவலன் கண்ணகி வாழ்ந்த இடங்கள் பூம்புகார். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பயன்படும் கருவி. ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் கருவின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நம்ம படிக்கட்டுன்னு சொல்லலாம், ஏணின்னு சொல்லலாம். 3 சொல்லி நீ போடணும், கவனத்தோடு எழுதுங்க. ஸோ ஏணி, லேடர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், லிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏணி. ஓகே, சரிங்க. 9 மேலேருந்து கீழே அதுவே சால்வ் ஆகிடுச்சுங்க. உழவு கருவி. உழவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? ஏறு. இதை பழைய காலத்து பாட்டில் கூட சொல்லுவாங்க, மாடு பூட்டி மாயவன் ஏறு பூட்டி. ஸோ அப்போ எதுக்கு ஏறு, எங்கே உள்ள ஏறு ரொம்ப ஃபேமஸுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பாதை. ஸோ கால் வந்ததுனால கட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம பாதை அப்படிங்கிறதுக்கு மேலேருந்து கீழ் பாதை அப்படிங்கிறத சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் வந்து வேறு எதுக்குமே ஹிண்ட்டுக்கு யூஸ் ஆகாது. ஸோ பாதை அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போவோம்னா, பாதை அப்படின்னா இதுக்கு நிறைய ஆன்சர் கொடுக்கலாம். பாதை அப்படின்னா நான் வழின்னு எழுதுவேன், வழின்னு எழுதலாம். இல்லைன்னா என்னென்னு எழுதலான்னா சாலை. பாதைக்கு நான் வேர்டு எழுதுவேன், எல்லாமே 2 letters தான். சாலை, வழி, நெறி, தெரு, வீதி. ஓகேங்களா? இதுவும் பாதையை சொல்லக்கூடிய வார்த்தை தான். இவ்வளோ வேர்ட்ஸ் இங்கே எழுதலாம். அவங்க வேறு எதுவுமே ஹிண்ட் கொடுக்கல. இந்த வேர்டை வந்து வேறு எங்கேயும் காமன் செட் ஆகாது. ஓகே, கடைசியாக கீழேருந்து மேலே டேஷ் நிலம் வேணும் பராசக்தி என்று பாடினா பாரதியார். பாரதியார் வந்து 2 நாளாக தினமலையில் பார்த்துருக்கோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அங்கு அழகிய மாடங்கள் வேண்டும், அங்கு தென்னை மரம் வேணும், அதில் நல்ல இளநீர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய படித்தார். பராசக்திகிட்ட வேண்டினார். 13 அப்பளைக்கு பார்த்தோம். மிக சிறிய அளவிலான ஊரும் பறக்கும் உயிரினம் கலைந்துள்ளது. என்னன்னு சொல்கிறாங்க? பூச்சி, பூ இச்சி. மற்ற ஆன்சர் பூம்புகார் எழுதணும். ஆல்ரெடி இச்சிலாம் வந்துச்சு, அச்சம்லாம் வந்தது, மசி. எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி என்னங்க கிடச்சிச்சு? பூம்புகார். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குள்ள பதில்கள். இதை எழுதி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றி.